இன்றைக்கி எப்போவும் வழக்கம் போல் எழுந்து காலையில் வாசலெல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டாச்சு. ஏதோ நமக்கு தெரிஞ்ச சிம்பிளான கோலத்தை போட்டிருக்கேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்து டீ ஆற்றி தரலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து இருக்கிறோம். பசங்க எப்போவுமே எழுந்திரிக்கும் போது டீ கேட்பாங்க. அவங்களுக்கு போட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலை செய்ய வந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம்லாம் ஸ்பிங்கில் இருந்ததெல்லாம் கழுவி நிறுத்துகிறோம். பசங்களை மேய்க்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க. அவங்கள பார்த்தோன்னே வீட்டு வேலை செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்ற வேலைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 11 12 மணி ஆகுது. உங்கள் வீட்டில் பசங்க எப்படி சைலண்ட்டாக இருக்காங்களா இல்லை தானம் பண்ணுறாங்களான்றதை மறக்காது கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக அவங்கக்கிட்ட கத்தினே பாத்திரம்லாம் கழுவியாச்சு. பாருங்கள், நான் ஒரு பாத்திரம் கழுவுனா அதுங்க ஒரு பாத்திரம் எடுத்துன்னு வந்து சின்ன டான்ஸ் ஆடின்னு இருக்கிறாங்க. இத்தனைக்கு பொம்மை டிவியும் போகுது, இருந்தாலும் இவங்க இதுவும் ஒரு பக்கம் போகுது. பாத்திரம்லாம் கழுவி அதாவது எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சாச்சு. மொத்த பாத்திரமும் கழுவியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நேற்று துவைச்ச துணி வந்து மடிக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு இருந்தேன். சரி, அதை வந்து இப்போ சாப்பாடு மட்டும்தான் வடிக்க போகிறேன். ஏன்னா நேற்று குழம்பு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அதனால் சாப்பாடு மட்டும்தான் வடிக்க போகிறோம். அதனால் சரி சாப்பாடு வச்சுட்டு வந்து நம்ம வந்து துணியெல்லாம் மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இருக்கிறேன். அப்போவும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணினே தான் இருக்கிறான். அவங்ககிட்ட ஒரு பேச்சு, ஒரு துணி எடுத்து மடிக்கிறது, அப்படி தான் பண்ணின்னு இருந்தேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க அவங்கள வேலை செய்ய விடுவாங்களான்றதை மறக்காது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் பசங்களை கொஞ்சம் மாறுவாங்களா என்னன்னு தெரியல. ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஒன்றும் முடியலைங்க சமாளிக்கவே. ஸ்கூல் வேறு லீவாக இருக்கவே எதுவுமே பண்ணவே முடியல. காலையில் டெய்லி இவங்கக்கிட்ட பண்ணுறதே நமக்கு லோ பிபி கூட வந்துடும் போல் இருக்குது. ஒரு வழியாக மொத்த துணியை அவங்கக்கிட்ட கத்தினே மடிச்சியாச்சு. அதை எடுத்து பீரோவில் கையோட கை வச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறமானா அதை நம்ம எடுத்து வைக்கிற கேப்பில் இவங்க எடுத்து 4 துணினாலும் கீழே எடுத்து போட்டுருவாங்க. அதனால் மச்ச துணியை கையோட கை எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பசங்க துணி தனியாக, நம்ம துணி வரைக்கும் எடுத்து தனித்தனியாக வச்சுன்னு இருந்தேன். அப்போ கூட என் சின்ன பையன் எடுத்து கீழே தான் போட்டான். அவனை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை தான் நான் மார்னிங் வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல. பசங்க எல்லாம் கூட சண்டை போட்டுனே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு வச்சுருந்தோம் இல்லையா, சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் பிளாக்காக வேறு ஒரு பிளாக் போடலாம்.